இன்னைக்கு நாம பார்க்க போற வார்த்தை ரன். நேரடி பொருள் ஓடுதல். எடுத்துக்காட்டு he runs every morning to stay fit. அவர் ஆரோக்கியமாக இருக்க காலை தினமும் ஓடுகிறார். நீங்க எப்படி? வித்தியாசமான பொருள்கள். 1. நிர்வகித்தல். இயக்குதல். எக்ஸாம்பிள் she runs a successful bakery in the city. அவள் நகரத்தில் ஒரு வெற்றிகரமான பேக்கரியை நடத்துகிறாள். 2. தீர்ந்து விடுதல். ஒரு விஷயம் முடிந்து போதல். எக்ஸாம்பிள் we running out of milk, can you buy some? பால் தீர்ந்து விட்டது, நீங்கள் கொஞ்சம் வாங்க முடியுமா? அப்படின்னா கிடுகிடுன்னு ஓடிப்போய் வாங்கிக்கிட்டு வாங்கன்னு அர்த்தம். 3. தேர்தலில் போட்டியிடுதல். எக்ஸாம்பிள் he decided to run for mayor next year. அவர் அடுத்த ஆண்டு மேயராக போட்டியிட முடிவு செய்துள்ளார். மக்களை ஆண்டவன்தான் காப்பாற்றணும். 4. பரம்பரையாக இருப்பது. எக்ஸாம்பிள் artistic talent runs in their family. கலை திறமை அவர்களுடைய குடும்பத்தில் பரம்பரையாக வந்திருக்கிறது. சூப்பர் தானே. கூடுதல் எடுத்துக்காட்டுகள் run into someone. எதிர்பாராது யாரையாவது சந்தித்தல். I ran into my old friend at the supermarket. சூப்பர் மார்க்கெட்டில் எனது பழைய நண்பரை எதிர்பாராது சந்தித்தேன். run a fever. காய்ச்சல் வருதல். the child is running a fever, so we should see a doctor. குழந்தைக்கு காய்ச்சல் வந்துள்ளது, நாம் டாக்டரை பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை ரன் பல சூழல்களில் வேறு அர்த்தங்களை தருகிறது. இதுபோன்று ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் உள்ளன. இது மாதிரி டெய்லி ஒரு வார்த்தையோடு சந்திப்போம். இது நம்ம செட் அகாடமி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.